எப்பொழுதுமே அம்பாள் கூப்பிட்டா தான் நாம வர முடியும். நாம இன்னைக்கு போகணும், இப்படி பண்ணணும்னு நெனச்சா அது நடக்கவே நடக்காது. ஸோ நவக்கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி அதற்கு பங்கு அப்படின்னா, பிராப்தம்னு சொல்றது. நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ, கிரகங்கள் அதற்கு தகுந்தாற் போல நமக்கு அதுக்கான பலனை குடுக்கும். ஸோ நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு விநாயகரை கும்பிட்டு, குலதெய்வத்தை கும்பிட்டு, நவக்கிரகங்களை கண்டிப்பா மனசார நெனச்சுக்கோங்க. நீங்க கோவிலுக்கு போய் நவக்கிரகத்தை சுற்றி விளக்கேற்றினா தான் நவக்கிரகம் உங்களுக்கு அருள் புரியும்னு கிடையவே கிடையாது. இப்போ இந்த விளக்கில் நீங்கள் ஏற்றுற நெய் சுக்கிரனுக்கு உண்டானது. நீங்கள் வச்சிருக்கிற அந்த மஞ்சள் பூ குருவுக்கு உண்டானது. அந்த மஞ்சள் கயிறு குரு தான். அதில் ஒரு வாழையில வச்சுருக்கீங்க, அது புத பகவான். சிகப்பு நிறத்தில் என்ன இருக்கோ அது செவ்வாய். ராகு கேத்து எல்லாமே இங்கே இருக்காங்க. ஒரு கண்ணாடி வச்சுருக்கீங்க, அது சூரியன். ஸோ பிரம்மா, விஷ்ணு, சிவன், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருடைய ஆவாகனம் தான் அந்த வழக்கில் இருக்குது.